எஸ் தி லெஜண்ட் டிஎன்எஸ்டிசி கிங் உப்பளிப்பாளையம் ஜிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் 2.0 ஜேர்னி வரப்போகுதுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா திருச்செந்தூரில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஈரோட்லேருந்து திருச்செந்தூர் வந்திருப்போம். ஸோ அடுத்தபடியாகவே நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்க 2.0 சொன்ன உடனே. எஸ் தி லெஜண்ட் டிஎன்எஸ்டிசி கிங் உப்பளிப்பாளையம் ஜிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் 2.0 ஜேர்னி வரப்போகுதுங்க. இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் வண்டி எஃப்சி எல்லாம் போயிட்டு வந்து நிறைய அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தான் 2 வாட்டி எடுத்தோம். கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் நம்ம சிபியும் கவர் பண்ணியாச்சு, டிஎன்வியும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கவர் பண்ணுவோமே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. ஏன்னா 8 மணிக்கு எடுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல. ஆல்ரெடி கால் பண்ணி கேட்டார் கண்டக்டர்னா, தம்பி 2ஆம் நம்பர் புக் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனல் இருக்குதான், அதான் அப்படியாப்பா ஓகேப்பா ஒரு 7:30க்கெலாம் வந்துருந்தாங்க. டைமும் இப்போ பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சு. நம்ம அப்படியே பெர்மிஷன் கேட்டு அப்படியே கிளம்புவோங்க. எஸ் TN38N3697 உப்பளிப்பாளையம் பனிமனை. இந்த உப்பளிப்பாளையங்கிறது எனக்கு வந்து ஹார்ட் கனெக்டட் ஜெம்முன்னு சொல்லாங்க. பிகாஸ் எங்கள் பிரான்ச் வண்டிங்க. இதில் வந்து ஒன்றே ஒரு வண்டி தான் மிஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம திருநெல்வேலி வண்டிங்க. அதையும் கூடி சீக்கிரம் கவர் பண்ண போகிறாங்க. இந்த கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா காலைல 9 மணிக்கு எடுத்து இங்கே 6 மணிக்கு வருவாங்க. அதே மாதிரி இங்கே நைட்டு எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னா 8:05 ஷார்ப்பாக 8:05க்கு எடுத்து எத்தனை மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. கோயம்புத்தூர் காந்தியூர் வரைக்குமே போகுங்க. ரிசர்வேஷன் நம்பர் ரூட் நம்பர் 68A. முன்பதிவு யாம் இருக்க பயமே கோயில் வாசல். பட் இப்போ பார்த்திங்கன்னா கோயில் வாசல் வரைக்கும் போகிறதில்ல, எல்லா பஸ்ஸஸுமே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தாங்க போகுது. ஸோ KMS ஃபஸ்ட் பேட்ச் வண்டி. ஆக்சுவலி இந்த வண்டியில் போகும்போது இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. 12 மணிக்கு நான் சொல்கிறேங்க, அது என்னென்னு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். 12 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன். எஸ் ஃபைனலி நம்ம பிரான்ச் வண்டி சொல்லவே வேணாம், சூப்பராக தான் இருக்குது ஜேர்னி. இங்கே ஷார்ப்பாக 8:05க்கு எடுக்கிறாங்க. எப்பயுமே டிக்கெட் ஃபேர் முதலே சொல்லிடுறாங்க. எனக்கு டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 360 ரூபா. டேரெக்டாக வந்துருந்திங்கன்னா 360 ரூபா. ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 407 ரூபா வருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ஈரோடு திருச்செந்தூர் எடுத்துருப்போம். அது வந்து கம்மி டிஸ்டன்ஸ் தாங்க, அது 420 கிலோமீட்டர் தான். இது வந்து 450க்கு மேலே வருங்க. நான் எல்லாமே போக சொல்கிறேங்க. ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பேன். பட் 2.0 ஜர்னியனால் உங்களை போர் அடிக்க வைக்கலைங்க. என்ன ஒரு வருத்தம், நம்ம பிரான்ச் பேரை காணாங்க. ஒட்டியிருப்பாங்க கோவை உப்பளிப்பாளையன்ட்டு, பட் எஃப்சி போனதுக்கப்புறம் எதுவும் ஒட்டலைங்க. சரி, இங்கே உப்பளிப்பாளையன்னு போட்டுருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியுங்களா. இப்போ வேறு நம்ம பிரான்ச்சில் சென்னை வண்டி வேறு புதுசு விட்ருக்காங்க. அது நான் என்னென்னா நம்ம குரூ வருவாங்கன்னு நினச்சேன். நம்ம குரூ வந்து இது பண்ண பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா வேறு குரூ வந்திருக்காங்க. எஸ் ஷார்ப்பாக நம்ம 8:05க்கெல்லாம் நம்ம திருச்செந்தூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. டிஎன்எஸ்சிசியில் எந்த பஸ்ஸஸ்லையும் இல்லாத ஆப்ஷன் நம்ம பஸ்ஸில் இருக்குங்க. நம்ம பஸ்ஸில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் மட்டும் இல்லாமல் ஆறுமுகநேரியிலும் ஏறிக்கலாங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஈரோடு வண்டி ஆகட்டும், கோபி வண்டி ஆகட்டும், திருப்பூர் வண்டி ஆகட்டும், இல்லை நம்ம டிவிஎன் கார்பரேஷன் கோயம்புத்தூர் வண்டி கூட ஆறுமுகநேரி போர்டிங் இல்லை, நம்ம வண்டிக்கு மட்டும்தாங்க போர்டிங் இருக்குங்க. சரிங்கண்ணா, ஓகேங்க.
நெக்ஸ்ட் அஃபிஷியல் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெக் நகர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடி தாங்க. தூத்துக்குடி பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்க எல்லாமேன்ட்டு. ஆக்சுவலி டிரைவர் ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். இன்றைக்கி தரமான கேபின் ரைடு இருக்குது, அதை விட தரமான ஓவர்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏங்க இப்போல்லாம் ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோக்கா காட்ட மாட்டாங்க, பிகாஸ் எல்லாமே ரொம்ப குறுகிய சாலை, ஓவர்டேக்ஸ் இருக்காது, ஸ்பீடு போக மாட்டாங்க. ஸோ நமக்கு கச்சேரியே தூத்துக்குடி தாண்டட்டோங்க, அப்புறம் தான் கச்சேரியே இருக்குது நமக்கு. என்னன்னு தெரிலிங்க, ஆத்தூருக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் போட்டாங்க, எல்லா வண்டி டைவர்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஆர்டிசி போகுது பாருங்க திருப்பிட்டு. ஆக்சுவலி ரூட்லாம் டைவர்ட் பண்ணிட்டாங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரிலிங்க. நம்ம விசாரிப்போம் கண்டக்டர்னாட்ட போய் பேசிட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. எஸ், ஆக்சுவலி அங்கே ஒரு கோயில் ஃபங்க்ஷன் ஆமாங்க, ஏதோ சப்பரம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2 மணி நேரம் ஆயிரும்னு சொன்னனால நம்மளை ஏரல் வழியாக டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏரல் போய் அங்கேருந்து நம்ம தூத்துக்குடி போக போகிறாங்க. இந்த லைன்லாம் வந்ததே இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. பிரிட்ஜு மேலே, பிரிட்ஜு கீழே தண்ணி போகுதுங்க. எல்லா பஸ்ஸஸும் ஒவ்வொன்றும் தெரிஞ்ச ரூட்டில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். எல்லா சைட்லேருந்து பஸ் வருதுங்க. சொன்ன ஏரலில் தாங்க இருக்கும். ஏரலேருந்து மறுபடியும் அந்த திருச்செந்தூர் ரோடு ஜாயின் பண்ணி அப்புறம் தாங்க தூத்துக்குடி போவோம். டைம் பார்த்திங்கன்னா 9 ஆக போகுதுங்க. எஸ் மக்களே, மறுபடியும் நம்ம அந்த ரோடு ரீச் பண்ணியாச்சுங்க. பாருங்க எவ்வளோ க்ரௌட் நிற்கிறாங்கன்ட்டு. எவ்வளோ தூரம் சுற்றி வந்துட்டோம் பா. லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம வண்டி 65 தாங்க, நம்ம ஈரோடு வண்டி. நம்மளால் வரல. உடங்குடி சென்னை ஆம்னி பஸ்ஸுங்க. ஆல்மோஸ்ட் தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாங்க. இப்போ நம்ம வண்டி டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸை பார்த்துடலாங்க. நம்ம திருச்செந்தூர்லேருந்து கோவை காந்திவரம் வரைக்கும் 436 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. நம்ம வண்டிக்கு ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8:05க்கு நம்ம திருச்செந்தூரில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 6:05க்கு ரீச் ஆகிற மாதிரி ஷெடியூலுங்க. தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ், தூத்துக்குடி போயிட்டுருக்கோங்க. நம்ம வண்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் போகாதுன்னு நினைக்கிறேங்க, ஸ்ட்ரெயிட்டாக புது பஸ் ஸ்டாண்ட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாங்க. நம்ம வண்டி திருச்செந்தூரில் எடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கே தாங்க வருவாங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக புது பஸ் ஸ்டாண்ட் தாங்க. வா, இங்கே தாங்க ஆம்னி பஸ்ஸஸ்லாம் நிற்குங்க. இப்போ கரெக்டாக 9:35க்கு வராங்க. திருப்பூர் வண்டி அவ்வளோ கூட்டங்க. கரெக்டாக 9:35க்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாயிண்ட் 1 தான் நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு. வண்டி ஃபுல்லாச்சுன்னா ஆகவில்லைன்னா மதுரை கண்டிப்பாக என்ட்ரி இருக்குது. ஆரப்பாளையம் மாட்டு தாவணி போக மாட்டாங்க. ஸோ கண்டினியூ பண்ணி போகலாங்க. வண்டி இது வரைக்கும் சூப்பர் பயணங்க. எனக்கு தான் லைட்டாக தலைவலிக்குது, பிகாஸ் காலையிலேருந்து ஒரே ட்ராவல் ஆனால. எஸ், நம்ம திருப்பூர் வண்டிங்க கரெக்டாக கிளம்புறாங்க. 9:35 கிளம்புதுங்க.
இப்போ வண்டி ஃபுல்லாக போகுதுங்க வண்டி. கோவை, சிங்கநல்லூர், காந்திபுரம் 2 பக்கமே போகுங்க. போகலாங்கண்ணா. போகலாங்க. ஷார்ப்பாக 9:45க்கு நம்ம தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க. ஸோ சைன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. பேசஞ்சர்ஸும் ஏறிட்டாங்க. நம்ம வண்டி ஆரப்பாளையம் போகும் தான் நினைக்கிறேங்க. டிக்கெட் ஏற்றிருக்காங்க. லெட்ஸ் சி வாட்ஸ் ஹேப்பன். ஏங்க ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம திருச்செந்தூர் வண்டி விட இதுக்கு முன்னாடி கிளம்புற இன்னொரு வண்டிங்க. 9 மணிக்கு நம்ம தூத்துக்குடிலேருந்து எடுப்பாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம உக்கடம் பிரான்ச் வண்டிங்க. இந்த பொள்ளாச்சி, பழனி அந்த வழியாக போகலங்க. அந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரிசர்வேஷன் இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பண்ண முடியாது. ஒன்றா நீங்கள் ஆறுமுகநேரியில் ஏறினா புக் பண்ணலாம், இல்லைனா திருச்செந்தூரில் ஏறினா புக் பண்ணலாங்க. ஒரு வேளை இந்த வண்டியில் தான் போயாங்கன்னா திருச்செந்தூரில் புக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணும்போது தூத்துக்குடியில் ஏறிக்கிறேன்னு சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கரெக்டாக மதுரைக்கு இங்கேருந்து 131 கிலோமீட்டருங்க. நடுவில் பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பைபாஸு, அருப்புக்கோட்டை பைபாஸ் அங்கெல்லாம் போய் தான் போகும். நமக்கு அதுக்கு நடுவில் ஒரு பிரேக் ஸ்டாப் வருங்க. அது எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கலாங்க. அண்ட் நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா இந்த லைனில் 310 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வண்டி ஆக்சுவலி ஸ்பீடு 80 ஆகுங்க, அதுக்கு மேலே போகாதுங்க வண்டி. ஷார்ட் 10:30க்கு எட்டயபுரம் பைபாஸுங்க. எஸ், கரெக்டாக 11:10க்கு பிரேக் ஸ்டாப்புங்க. எப்பயும் போல் அரும்புக்கோட்டைக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம், நம்ம காஃபி அடிச்சுட்டு அப்படியே நம்ம பயணத்துக்கு ஆரம்பிக்கலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசிங்க, நம்ம சாத்தாங்குளம் குட்டி அந்த வண்டியை காட்டுறோம் பாருங்க. எஸ், இங்கே தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. எஸ், இதுதாங்க அந்த ஊட்டி சாத்தான்குளம் திருநெல்வேலி போங்க வசந்தம். ஒரு காஃபி அடித்தா தாங்க தலை வேறு பயங்கரமாக வலிக்குது. காஃபி அடிப்போம். அண்ட் மக்களே, 12 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னு தெரியுங்களா? இந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே சொல்கிறேங்க. வண்டி மோஸ்ட்லி ஃபுல்லு தாங்க இன்றைக்கி. இப்போ ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மதுரை போகும்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் ஆரப்பாளைய டிக்கெட் ஏற்றிருக்காங்க. ஸோ போகிறாங்களா இல்லைன்னு பார்ப்போங்க. கரெக்டாக 11:20 ஆச்சுங்க. மோஸ்ட்லி நம்ம பஸ்ஸில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நம்ம டிரைவர் அண்ட் கண்டக்டரும் சாப்பிட்டாங்க. ஜஸ்ட்டு டீ பிரேக்காக நிப்பாட்டினாங்க. பட் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாங்க, நோ ப்ராப்ளம். சாமினி மசாலா பயங்கரமாக போகுதுங்க.
கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க. இனிமேல் தாங்க இருக்குது ஆட்டம். மதுரை போகிறாங்களான்னு டவுட். இங்கே பாருங்க நம்ம வண்டி பறக்குதுங்க. திருப்பூர் வண்டிங்க. திருப்பூர் திருச்செந்தூர் செம்மையாக பறக்கிறாரு. எடுங்க ஓட்டை கடிப்போம் சரிங்களா. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. எஸ், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்லங்க. அது என்ன சர்ப்ரைஸ்னால் இன்றைக்கி எனக்கு பர்த்டேங்க. March 30, 2026. ஐ எம் கம்ப்ளீட்டிங் 21st அண்ட் என்ட்ரிங் டு 22nd ஏஜ். என்னோடய 22nd பர்த்டேவை இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. வேறு மாதிரி இல்லை. ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே தொடங்கும் போது வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். பட் இந்த 22nd பர்த்டே ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி சூப்பராக நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் செந்தூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேங்க. எஸ், இந்த டோல்கேட்டை தாண்டோடனே மெயின் பைபாஸ் வந்துடுங்க. நம்ம மதுரை ஏர்போர்ட் இருக்கலங்க. லெஃப்ட்டில் போனால் திருமங்கலம், ரைட்டில் போனால் மதுரை. ஸோ நம்ம மோஸ்ட்லி ரைட்டில் தான் போவோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆரப்பாளையம் டிக்கெட் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கலாங்க. ஆக்சுவலி இது என்ன டோல்கேட்னு எனக்கு தெரியலைங்க. நேம் படிக்கவும் முடியல. ஸோ அதுக்குள்ளே டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மதுரை பைபாஸ்க்கு முன்னாடி வர டோலுங்க. அண்ட் கரெக்டாக என்ட்ரு ஆகும்போது ஒரு சூப்பரான சாங்குங்க. மெலோடி சாங் போட்டாங்க. பட் காப்பிரைட் வரனால போடலைங்க. அதே சாங்கு நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீலாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரைட்டில் கட் ஆகிடுவோம். நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா திருமங்கலம் போய் நம்ம டேரெக்ட் பைபாஸ் அப்படியே திண்டுக்கல் ரீச் ஆகிடலாம். நம்ம திருப்பூர் திருச்செந்தூர் வண்டி லெஃப்ட்டில் போகிறாருங்க. ஆனால் நம்ம வண்டி வந்து ஏன் ரைட்டில் போகுதுன்னா, மதுரை என்ட்ரினா ஆரப்பாளையத்தில் ஒரு சிக்னேச்சர் வாங்கணுமாம்மா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க போகுது. பட் அந்த திருச்செந்தூர் திருப்பூருக்கெல்லாம் சைன் வாங்க வேணாம்னு நினைக்கிறேங்க. நம்ம இப்போ லெஃப்ட்டில் போய் நம்ம அந்த தேனி பைபாஸ்லேருந்து உள்ளே வந்திருந்தோம் பக்கம் தானேங்க. இப்போ எந்த வழியாக போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ இப்போ போனால் மாட்டுத்தாவணி போக மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த மீனாட்சி கோயில் வழியாக போவாங்கன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருப்பரங்குன்றத்துக்கு 7 கிலோமீட்டருங்க. நம்ம பெரியாருக்கு 9 கிலோமீட்டருங்க. இந்த வழியெல்லாம் நான் வந்ததே இல்லை. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குங்க ரூட்லாம். எஸ்ங்க, நம்ம நினச்ச மாதிரி இந்த மீனாட்சி அம்மன் கோயில் வழியாக தாங்க போகிறாங்க. இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா பெரியார் ஜாயின் பண்ணி, பெரியார்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஜாயின் பண்ணி ஆரப்பாளையம் போவாங்க. அப்படி தான் நினைக்கிற ரூட்டு. நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு முக்கியமான ஸ்பாட் இருக்குங்க. 24 மணி நேரம் ரோஸ் மில்க் பாதாம் பால் கிடைக்குங்க. ஒரு வாட்டி நானும் நம்ம தாமா ப்ரோவும் வந்து குடிச்சு பார்த்தோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். மிட் நைட் எந்த டைம் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. எஸ், இப்போ என்ட்ரி ஆகிட்டு இருக்கும்ல, இதுலேருந்து லெஃப்ட் சைடு அந்த லாஸ்ட்டு போனீங்கன்னா அந்த கடை இருக்குங்க. சூப்பராக இருக்கும், ஒர்த்தாக இருக்குங்க உண்மையாலுமே. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாங்க.
மதுரை சந்திப்பு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. கூடிய விரைவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கடைசியாக எப்போ வந்து இது ட்ரெயின் ஜர்னியெல்லாம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. மதுரை ஆரப்பாளையம் கரெக்டாக 12:30 வந்தாச்சுங்க. வண்டி உள்ளே போகாது. ஸோ ஜஸ்ட்டு சைன் பண்ணுறதுக்காக தாங்க வந்திருக்காங்க. வண்டி ஆல்ரெடி ஃபுல்லுங்க. அந்த 2 பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. ஐ திங்க்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஜேஜேன்னு இருக்கும். அங்கே பாருங்க ஒரு கம்பம் வண்டி இருக்குங்க. கம்பம் கோயம்புத்தூர். மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வந்துட்டு மறுபடியும் கம்பம் போவாங்க. கரெக்டாக லைட் அடிக்கிறாங்க கிளம்பும் போது. சூப்பராக இருக்குங்க. 24 மணி நேரம் பிஸியாகவே இருப்பாங்க வாழ்ருக்கு. எஸ்சிடிசி ஏதோ நிற்கிதுங்க. எந்த வண்டின்னு தெரில. அப்படியே நம்ம கிளம்புறோங்க. கரெக்டாக 12:45 கிளம்புறோங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் இங்கே இருந்தோம். அப்படியே கிளம்பிடலாம். இப்போ நம்ம போகிறது தேனி பைபாஸ் வழியாக போவாங்களா சமயநல்லூர் வழியாக போவாங்களான்னு தெரில. பாப்பா மோஸ்ட்லி தேனி பைபாஸ் தாங்க ஈஸி. சமயநல்லூர்னா அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க.
எப்பயும் ரெகுலராக நிப்பாட்டுற பிரேக் ஸ்டாப்புங்க நம்ம கள்ளிமந்திக்கு முன்னாடி. ஒரு சூப்பரான பயணங்க. இப்போ ஒரு காஃபி அடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாங்க. வெறித்தனமான பயணம். என்ன ஒரு விஷயம், இந்த பாட்டு போட்டனால உங்களுக்கு ஒரிஜினல் மியூசிக் காட்ட முடியலைங்க. அது என்னமோ தெரியலைங்க, ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது. இங்கே இருக்கிற காஃபி இருக்குது பாருங்கள், அது டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க. நானும் கேட்டு பார்த்துட்டேன், ப்ரூ காஃபி தூள் நாங்கள் வீட்டில் போட்டால் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் போட்டால் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்போக்குள்ளே போயிட்டு டீசல் ஃபில் பண்ணிட்டு தாங்க போவோம். அது வந்து ஒரு முக்கியமான பிரான்ச்னே சொல்லலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி தெரிஞ்சது தான். எஸ் மக்களே, நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 86ங்க. இதுலேருந்து லெஃப்ட்டில் போனோம்னா பழனி ரீச் பண்ணலாம், ரைட்டில் போனால் கரூர் போகலாங்க. தாராபுரம் பக்கம் வந்தாச்சுங்க. தி லெஜண்ட் டிவிஎன் ஜெம் போராறு பாருங்க, நாஞ்சில் ராஜா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம சூலூர் பிரான்ச் தாங்க போக போகிறோம். சூலூர் பிரான்ச்சில் போயிட்டு நம்ம டீசல் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தாங்க போக போகிறோம். எஸ், கரெக்டாக சூலூர் பார்த்திங்கன்னா 4:45 வந்தாச்சுங்க. டீசல் குடிங்க. Coimbatore Corporation welcomes you. ஷார்ப் 5:15 நம்ம சிங்கநல்லூர் வந்தாச்சுங்க.
எஸ், இதை வந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் மறந்துகிட்டே இருக்குங்க. பார்த்து இந்த வீடியோ தாங்க நல்லா ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும் போது திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் ஆகட்டும், இல்லை தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர், எல்லாமே கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் வரைக்கும் தாங்க டிக்கெட் இருக்கும். சிங்கநல்லூர்லேருந்து காந்திபுரத்துக்கு எப்போயுமே தனியாக தாங்க டிக்கெட் போடுவாங்க. இது எல்லா கார்ப்பரேஷனும் அப்படி தாங்க. ஸோ நீங்கள் திருநெல்வேலி கார்ப்பரேஷன் என்னாலும் 10 ரூபா டிக்கெட் போடுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் என்னாலும் 10 ரூபா டிக்கெட் போடுவாங்க. நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுறது அப் டு சிங்கநல்லூர் வரைக்கும் தாங்க, காந்திபுரம் வரைக்கும் வராதுங்க. ரெடி ஆகிங்க, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஷார்ப் 5:30 காந்திபுரம் வந்தாச்சுங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. எஸ், ஃபைனலி 5:30 நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நம்ம வண்டி 5 மணி 4:50 வந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரெக்கார்டை பீட் பண்ணி அதுக்கும் முன்னாடி வரலான்னு நினச்சேன். பட் நம்ம டைம் திருச்செந்தூர்லேயே ஒரு சுற்று போட்டுருச்சு. திருச்செந்தூர்லேருந்து ஆத்தூர் வரக்குள்ளேயே பயங்கர சுற்றி அங்கேயே செம டிராஃபிக் ஆகிடுச்சு. அது நம்ம வரும்போதெல்லாம் பயங்கர டிராஃபிக்கு. ஆக்சுவலி ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நமக்கு 6:05, ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்தாச்சுங்க. செந்தூர் தான் ட்ரை பண்ணோம், 2 வாட்டி கோயம்புத்தூர் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே காலையிலேருந்து கிளம்புறது பார்த்திங்களா, இதுவும் கோவை எக்ஸ்பிரஸ்ஸு. அங்கே நைட்டு கிளம்புறது கோவை எக்ஸ்பிரஸ். இங்கே நைட் எடுக்கிறத ட்ரை பண்ணுவோம், சரிங்களா? எத்தனை தடவை வேணால் திருச்செந்தூர் ட்ரை பண்ணலாங்க, நோ ப்ராப்ளம்ங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சாங்க. இந்த ரிசர்வேஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோராக போயிருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சீட் புக் பண்ணுவீங்க, அது பக்கத்தில் வந்து ஜென்ஸோ லேடிஸோ இல்லைன்னா அது மாற்றி உட்காரக்கெல்லாம் சிரமமாயிருங்க. ஸோ நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் போனீங்கன்னா, இப்போ ஒரு லேடிஸ் புக் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஜென்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் மாற்றி உட்கார ஒரு சீட் புக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபேமிலியோட லேடிஸு ஃபேமிலியெலாம் வந்திருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி உட்காரக்கலாம் சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நம்ம கண்டக்டர்னா. வேறு எந்த விஷயம் இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. ஒரு 30 நிமிஷம் ஆச்சு பிஃபோர் டைம் வந்துடுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. என் பர்த்டேக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 22 நல்லபடியாக முடிஞ்சு 23க்கு ஜாலியாக போகும்னு நினைக்கிறேன். முருகன்கிட்ட ஃபஸ்ட்டு தரிசனம் போட்டிருக்கோம். ஸோ வரப்போகிற காலத்தில் எப்படி ஆக போகிறோம் என்ன ஆக போகிறோன்னு எல்லாம் அவன் தலையெழுத்து. ஸோ முருகன் தான் நம்ம கூட தொலைப்பாருங்க எப்போவுமே. என்றும் முருகா என்றும் கந்தனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். காடாங்க.